ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நடிகர் தனுஷோட கர திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறது தான் நம்மளோட நடிகர் தனுஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரோட நடிப்பில் வந்து கடந்த ஆண்டு வந்து ஸோ நிறைய நல்ல படங்கள் வந்துச்சு. ஸோ தேரே இஸ்கிமேன், ஒரு இட்லி கடை, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து தனுஷோட போன வருடம் வந்து செம்ம ஃபிலிம்ஸில் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ அதேமாதிரி வந்து இப்போ வந்து நம்மளோட வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியாக இருக்க திரைப்படம் தான் கரை. ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனர் வந்து விக்னேஷ் ராஜா அவர்கள். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து தனுஷும் தாண்டி ஒரு மமிதா பைஜோ கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கேஎஸ் ரவிக்குமார், சுராஜ், கருணாஸ், அப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்து இந்த திரைப்படத்தை இசையமைச்சிருக்காங்க. இப்போ வந்து கரை திரைப்படத்தோட அஃபீஷியல் விமர்சனம் இப்போ வந்து முதல் விமர்சனம் வெளியே வந்திருக்குங்க. அதாவது சமீபத்தில் வந்து இப்போ வந்து கரை திரைப்படத்தை வந்து விக்னேஷ் ராஜாவுக்கு வந்து ஸோ தனது நன்றிகள் வந்து இப்போ தனுஷ் தெரிவித்திருந்தார் அப்படின்னு சொல்லணும். அவருடைய அந்த பதிவு இணையதளத்தில் வைரலானது. இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்பில் கரை திரைப்படம் வெளியாக இருக்க இப்போ திரைப்படத்தோட முதல் விமர்சனம் அதை தமிழ்நாடு திரையரங்க சங்க செயலாளரான திருச்சி ஸ்ரீதர் அப்படின்றவர் வந்து இப்போ வந்து எக்ஸ் தளத்தில் வந்து கரை திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு போட்டிருந்தாரு. ஸோ இந்த பதிவில் வந்து பிரமாதமான முதல் பாதி, ஓகேவான இரண்டாம் பாதி, ஸோ தனுஷ் ரசிகர்களுக்கு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட், கேஎஸ் ரவிக்குமார் மற்றும் கருணாஸின் நடிப்பு சிறப்பு, மேபி அ பிளாக் பஸ்டர் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் கண்டிப்பாக கரை திரைப்படத்துவான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.